ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் புலனாய்வு பத்திரிகையாளர் பிரகாஷ் அவர்கள் நம் நேர்காணலில் இருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் ஜீவா. சார், திருப்புவனம் சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்த திருப்புவனத்தில் இந்த அஜித் குமார் என்ற இளைஞருடைய அந்த கஸ்டடி டெத்துங்கிறது மிகப்பெரிய விவாத பொருளாக இருக்கிறது. அது நடைபெற்ற விதம் அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கொடூரமாக இருக்குது. நம்ம வீட்டில் ஒரு அண்ணன் தம்பி இல்லை நமக்கு இது இப்படி ஏற்பட்டிருந்தால் நம்ம இப்படி அமைதியாக இருக்க முடியுமாங்கிற மாதிரி மிளகா பொடியை வச்சு சித்திரவதை, பைப்புகளை வச்சு ரத்தக்கரை படிக்கிறவரே ஆட்ட, தொண்டையில் அடிச்சிருக்கிறாங்க. உடற்கூராய்வு பொதுவாக 1 மணி நேரத்தில் 2 மணி நேரம் நடக்குமா போஸ்ட்மார்ட்டம். இதில் 5 மணி நேரத்துக்கு மேலே நடந்திருக்கான். பொதுவாக அதை ஒரு 1 மணி நேரத்தில் பண்ணிடுவாங்களாம். ஏன்னா அந்த மாதிரி எங்கெங்கே இடத்துல என்னென்ன எலும்பு முறிவு அடிச்சிருக்கு இது பண்ணி கண்டுபிடிக்கிறதுக்கு 5 மணி நேரம் ஆகியிருக்கான். ஸோ அந்த அளவு சித்திரவதை செஞ்சுருக்கிறாங்க. ஒரு எளியவர் ஏழை என்பதால் குற்றம் நிரூபிக்கப்பட்டாலும் படாட்டிலும் அதை ஒப்புக்கொள்ள சொல்லி இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு மனித உரிமை ஆர்வலர்கள் பலரும் இதை குற்றம் சாட்டிட்டு வர்றாங்க. இதை எப்படி பார்க்குறது? வெறுமனே காவல்துறை திட்டமிட்டு செய்தா, காவல்துறையினுடைய ப்ரெஷர், அவங்களுக்கு இருக்கக்கூடிய அழுத்தம், அதனால அவங்க செஞ்சிடறாங்கதா, மேலிடத்திலிருந்து அழுத்தமா, மேலிடம்னா அதிகாரிகளா, வேறு யாரு இந்த மாதிரி நடக்கிறாங்க, இல்லை உண்மையான குற்றவாளியை காப்பாற்றுவதற்கு நடந்த முயற்சியா என்ன? ஏன் இந்த மாதிரி கஸ்டடி டெத்து இவ்வளோ நடந்திருக்கு? அதுவும் இந்த 5 வருஷத்துல 24 25 கஸ்டடி டெத்துன்னு வேற சொல்றாங்க. குறிப்பா இந்த விஷயத்துல என்ன நடந்துச்சு? இன்னும் 5 வருஷத்துல 24ன்ற கணக்கெலாம் இல்லை. முதல்வரே கடந்த வருடம் இந்த வருடம் காவல்துறை லாக்அப் டெத் எதுவும் இல்லை அப்படின்னு சட்டமன்றத்திலே சொல்றாரு. அதாவது தமிழகத்தில் இப்போ எதிர்கட்சிகள் தேவையில்லை, வேற யாருமே தேவை கிடையாது. ஒவ்வொரு ஆட்சியிலையும் அந்த ஆட்சியாளர்களுக்கு வில்லனா வர்றது காவல்துறை. அந்த காவல்துறையை பார்த்து அரசியல்வாதிகளும் ஆட்சியாளர்களும் பயப்படுவாங்க. ஏன்னா செக்யூரிட்டி ஆஃபீஸர்ன்ற போர்வையில் வரக்கூடியதுலேருந்து தொடங்கி அவங்களுடைய ரகசியம் அனைத்தையும் தெரிந்தவர்கள் காவல்துறையினராக தான் இருப்பாங்க. ஆட்சியாளர்களோட அனைத்து ரகசியங்களையும் தெரிஞ்சவங்க காவல்துறையினராக தான் இருப்பாங்க. ஸோ இந்த ரகசியங்களை இவங்க ஏதாவது பண்ணிடுவாங்களோ அப்படின்ற ஒரு பயம் காவல்துறையினர் மீது ஆட்சியாளர்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த காவல்துறையினரோட செயல்பாடு ரொம்ப மோசமாக இருந்துச்சுன்னா அந்த ஆட்சி கடுமையான விமர்சனத்தை சந்திக்க வேண்டும். இப்போது திமுக ஆட்சியை பொறுத்த வரைக்கும் காவல்துறையை ஓரளவுக்கு கொண்டு போயிருந்தாங்க. உதாரணத்துக்கு இதே மாதிரி இறந்து போன ஸ்ரீமதியுடைய கலவரத்தில் கூட போலீஸார் துப்பாக்கி தூக்கலை. அது ஆட்சிக்கு புதிதில் நடந்த ஒரு விஷயம். அப்போ போலீஸார் அந்த பள்ளி அடித்து உடைக்கிறாங்க கோவத்தில் பொதுமக்கள். அப்போ கூட துப்பாக்கியை தூக்கலை. அவங்க அந்த அளவுக்கு அவங்க கண்ட்ரோல் பண்ணாங்க. கள்ளச்சாராய மரணங்கள் செங்கல்பட்டில் நடந்து அது தொடர்ந்து கள்ளக்குறிச்சியில் நடந்ததோட கள்ளச்சாராய மரணங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சு இது வரைக்கும் அந்த கேப்பில் எதுவும் அந்த மெத்தனால் கலந்த கள்ளச்சாராய சாவுகள் நடக்கலை. அது மாதிரி இப்போ ஒரு விஷயம் எகிரும், இவங்க அதை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஒரு விஷயம் எகிரும், அதை இவங்க கண்ட்ரோல் பண்ணுவாங்க. இந்த மாதிரி இந்த ஆட்சியாளர்கள் நடத்துகிற மிகப்பெரிய போராட்டமே காவல்துறையோடு தான் இருக்கு. ஸோ இந்த சம்பவத்திலையும் யாருமே எதிர்பார்க்கல இந்த மாதிரி ஒரு சம்பவம் சிவகங்கை மாவட்டத்தில் நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கல. ஆனால் தென் மாவட்டம் முழுக்க உளவுத்துறையில் ஒரு குறிப்பிட்ட சாதியினர் தான் இருக்காங்க. நம்மளே பேசியிருக்கோம், ஜீவா டுடேலே பேசியிருக்கோம். ஒரு குறிப்பிட்ட சாதியினர் தான் உளவுத்துறையில் இருக்காங்க. அவங்க சாதி கலவரங்களுக்கு தூண்டி விடுறாங்க. அது ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு. காவல்துறை ரொம்ப மோசமான செயல்பாடுகளில் இருக்குது. அவங்க ரியல் எஸ்டேட் உட்பட மற்ற விஷயங்களில் தான் அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க. நேர்மையான காவல் விஷயத்தில் கான்சன்ட்ரேட் பண்ணலை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சம்பவத்திலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா திரிபுவனம் காவல் நிலையத்துக்கு எஸ்ஐ இல்லை. எஸ்ஐ இல்லை. அவர் லீவில் போய் ரொம்ப நாள் ஆச்சு. அடித்தவங்க யாருன்னா மானாமதுரையிலிருந்து வந்த ஸ்பெஷல் கிரைம் டீம் தான் அடிச்சிருக்கு. இந்த 6 பேரும் திரிபுவனம் ஸ்டேஷனுடைய லோக்கல் ஸ்ட்ரென்த்து கிடையாது. 6 பேரும் மானாமதுரையிலிருந்து கொண்டு வரப்பட்ட ஒரு ஸ்பெஷல் ஸ்ட்ரென்த்து, கிரைம் ஸ்ட்ரென்த்து. அது யார் கண்ட்ரோலில் இயங்குது? எஸ்பி நம்ம அஜீஷ் ராவத்
அவர் தான் இப்போ காத்திருப்பு பட்டியலுக்கு வைக்கப்பட்டிருக்கிறாரா? அவரை காத்திருப்பு பட்டியலில் வச்சிருக்காங்க. எஸ்பி வந்து அசிஷ் ராவத் அவர் தலைமையில் இயங்கக்கூடிய ஒரு படை. இந்த படை வந்து இந்த படைக்கு தலைமை தாங்கி ஒரு ஏசியோ ஒரு இன்ஸ்பெக்டரோ யாரோ ஒருத்தர் அங்கே இருந்திருந்தாங்கன்னா அது போயிருக்கும். அது வேற மாதிரி டீல் ஆயிருக்கும். ஏன்னா ஆஃபீஸர்ஸ் அவங்களுக்கு தெரியும் எந்த லிமிட் வரைக்கும் போகணும், எப்படி அடிக்கணும், எப்படி பண்ணணுன்றது அவங்களுக்கு நல்லா தெரியும். அதை தாண்டி இவங்க வந்து அன்கன்ட்ரோலபிள் மாவு மாதிரி இவங்க பிஹேவ் பண்ணியிருக்காங்க. ஸ்டேஷனில் எஃப்ஐஆர் இல்லை, ஸ்டேஷனில் சிஎஸ்ஆர் இல்லை, எதுவுமே இல்லை. அக்யூஸ்ட் உட்பட ஒரு 4 பேரை பிடிச்சி எடுத்துகிட்டு போயிட்டு கண்டுமேனிக்கு அடிச்சிருக்காங்க. அது எஃப்ஐஆர் கூட பதிவு செய்யாமல் ஒரு நபரை லாக்அப்பில் வைக்க முடியுமா? அடிக்கிறது செகண்டரி. எஃப்ஐஆர் சிஎஸ்ஆர் எதுவுமே இல்லாமல் எப்படி ஒருத்தரை உள்ள வைக்கலாம்? அதுதான் அந்த விஷயத்தில் இருக்க சூட்சுமம். அந்த விஷயத்தில் இருக்க சூட்சுமம் என்னன்னா, ஒரு வயதான பொண்ணும் வயதான பெண்மணியும் ஒரு பொண்ணும் வந்து கோவிலுக்கு வராங்க. அந்த கோவிலுக்கு வந்துட்டு அங்கே வீல் சேர் கேட்குறாங்க. அப்புறம் காரை பார்க் பண்ண சொல்கிறாங்க. காரில் நகை இருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த நகை காணாமல் போன உடனே அவங்க போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அந்த வீல் சேர் எடுத்துகிட்டு வந்தவன் காரை பார்க் பண்ணுறதுக்கு சாவியை ஒருத்தங்கையில் கொடுக்குறாங்க. அவனை வந்து சஸ்பெக்டடாக காட்டுறாங்க. உடனடியாக அவங்க விசாரணைக்கு எடுத்துக்கிறாங்க. போலீஸ் டீம் வருது. அவங்கள அந்த பையனை தூக்கிடுறாங்க. இப்போது இதில் என்ன விஷயம்னா, இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் இல்லாமல், ரிட்டர்ன் கம்ப்ளைண்ட் இல்லாமல், சிஎஸ்ஆர் இல்லாமல், எஃப்ஐஆர் இல்லாமல் ஒரு விசாரணைக்கு ஒரு போலீஸ் எடுக்குதுன்னா அது வந்து ஒரு ஹையஸ்ட் ரெக்கமெண்டேஷன்ல தான் வந்திருக்கணும். பண்ணுப்பா நான் பார்த்துக்கிறேங்கிற மாதிரி. நீ இப்போ அதாவது இப்போ ஒரு ஆட்சிக்கு ரொம்ப வேண்டப்பட்ட ஒருத்தருக்கு, ஆட்சிக்கு அந்த மாவட்டத்தில் தலைமை தாங்குற ஒருத்தர், அவர் வந்து கூப்பிட்டு எஸ்பி கிட்ட சொல்லதான் எஸ்பி வந்து இந்த மாதிரி ஒரு உத்தரவை போட, எஸ்பியோட டீம் தான் இது. எஸ்பியோட கிரைம் யார்? அந்த லாங் லீவ்ல இருக்க எஸ்பி. இப்போ எஸ்ஐ லாங் லீவ்ல இருக்குது. எஸ்ஐ எஸ்பி அசிஷ் ராவத்தோட டீம் தான் மானாமதுரையில இருந்து ஒரு கிரைம் டீமை கொண்டு வந்து தான் அடிக்கிறாங்க. அஃப்கோர்ஸ் இந்த கிரைம் டீம் தான் வந்து முக்கியமான கிரைம் எல்லாமே ஹேண்டில் பண்ணுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கிரைமு இவங்க கிரைமில் எக்ஸ்பர்ட்டு, இவங்க விசாரிப்பாங்க அப்படின்றது தான் ஹேண்ட்லிங்கில் இருக்குன்னு வைங்களேன். இது வந்து ஒரு பிரச்சனைகள் எதுவுமே இல்லாதப்போ இருக்கக்கூடிய ஒரு நடைமுறை. அந்த நடைமுறையை இந்த விஷயத்தில் யூஸ் பண்ணியிருக்காங்க. யூஸ் பண்ணி அவனை அடிச்சிருக்காங்க. மாட்டு கொட்டகையில் கொண்டு போய் அடிச்சிருக்காங்க, வெளியிடங்களில் கொண்டு வந்து அடிச்சிருக்காங்க. அறநிலையத்துறை முகாம் அந்த கோவில் சம்மந்தப்பட்ட கட்டடங்களில் வச்சு அடித்தப்போ தான் இவனுக்கு வந்து ஃபிட்ஸ் வருது. இவன் வந்து ரொம்ப சத்தோட வளர்க்கப்பட்ட பையன் இல்லை, உடல்நிலை சரியில்லாத ஒரு ஆள். பொருளாதாரம் பின்புலம் ரொம்ப சாமானியம். இதில் பஞ்சாயத்து பேசுறது திமுக மாவட்ட செயலாளர். யாருக்கு சார்பா பேசுறாரு அவர்? யாருக்காக பேசுறாரு? யாருக்காக பேசுறாருன்னா போலீஸுக்காக பேசுறாரு. இல்ல, போலீஸ் வந்து தனிப்பட்ட வெஞ்சன்ஸ் கிடையாது அஜித்தோட. யாரோ ஒருத்தர் சொல்லி தானே அது நடந்திருக்கணும். அந்த நபர் யாருங்கிறேன். கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க இருக்காங்க இல்லையா, நிவேதா, அப்புறம் ஒரு வயசான அம்மா, இவங்க தானே கோயிலுக்கு வராங்க. அவங்க சார்பாலாம் பேசல திமுக மாவட்ட செயலாளர். திமுக மாவட்ட செயலாளர் யார் சார்பா பேசுறாருன்னா, சம்பந்தப்பட்ட போலீஸ் அடிச்சுட்டாங்கல்ல, அடிச்சு இவன் செத்துட்டான்ல, இப்ப கொலை போய் அவங்க மேலதானே வருது. அது வந்து பெருசாக்காம பேசுறாரு. அதுவும் எந்த அளவுக்கு பேசுறாருன்னா, அவங்க தம்பிக்கு, செத்தவன் தம்பிக்கு கவர்மெண்ட் வேலை கொடுக்குறேன்னு பேசுறாரு. அப்ப இந்த பிரச்சனையை விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி. பிரச்சனை உடனே விடுங்க, பிரச்சனையை பெருசாக்காதீங்க. என் கேள்வி என்னன்னா, திமுக மாவட்ட செயலாளருக்கு அங்க என்ன வேலை? அவர் திமுக கொடி கட்டின கார்ல அவங்க தம்பியெல்லாம் கூட்டிட்டு போகும்போது ப்ரொட்டஸ்ட் பண்றாங்க. மற்ற கட்சி தாவேகா, அதிமுக, பாஜக இவங்கெல்லாம் ப்ரொட்டஸ்ட் பண்றாங்க. ஸோ எவ்வளோ ரெண்டு பவர் மீறல்கள் பார்க்கலாம். ஒன்று வந்து ரெக்கார்டு இல்லாமல் ஒரு அஃபென்ஸ்க்காக கூட்டிகிட்டு போய் அடிக்கிறது ஒரு அதிகார மீறல். எந்த விதமான காவல்துறை ரெக்கார்டு இல்லாமல் போலீஸ் கூட்டிகிட்டு போய் அடிக்கிறது ஒரு அதிகார மீறல். அடித்ததில் ஒருத்தர் செத்து போயிட்டோன்னா பிரச்சனையை பெருசாக்காதீங்கன்னு திமுகவுடைய மாவட்ட செயலாளர் தலையிடுறாரு. அதில் அது எப்படி நீங்கள் ஒத்துக்குப்பீங்க? இவர் யார்? இவருக்குன்னா திமுக மாவட்ட செயலாளர்னா
ஒரு எக்ஸ்ட்ரா கான்ஸ்டியூஷனல் அத்தாரிட்டியாக கொடுத்துருக்காங்க. அவர் ஏன் அந்த போலீஸை காப்பாற்றணுங்கிற? ஏன்னா திமுகவில் இருக்க ஒரு முக்கியமான ஆளு சொல்லி தான் இவ்வளவு நடந்திருக்கு. ஓகே ஓகே. யார் அந்த பாட்டி நிவேதா இவங்களா? அவங்களுக்கு ஆதரவா அவங்க நகையை தொலைச்சிடுறாங்க சார். பாட்டியும் நிவேதாவும் நகையை தொலைச்சிடுறாங்க. இவங்க நகையை கண்டுபிடிச்சு கொடுங்கன்னு ஒரு பவர்ஃபுல்லான ஆள் சொல்றாரு. ஓகே ஓகே. இவங்க நகையை எப்படியா கண்டுபிடிச்சு கொடுங்கன்னு. அதுக்கு இவரை வந்து ஒத்துக்க சொல்லி போலீஸ்க்கு ஒரு ப்ரெஷர் வந்தோன்னா எப்படியாவது ஒத்துக்கோப்பா நீ தான் திருடுனேங்கிற மாதிரி போட்டு அடிக்கிறாங்களா? இவர் தான் வந்து காரை ஹேண்டில் பண்ணியிருக்காரு. ஒரு காரை பார்க்கிங்க்கு போன்னு சொல்லி பார்க்கிங்கில் கொண்டு போய் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சாவியை அவர் கையில் தான் கொடுத்துருக்காங்க. இவர் தான் காரை ஹேண்டில் பண்ணியிருக்காரு. முதல்ல அந்த நகை வந்து அந்த காரில் இருந்ததா இல்லையான்றதுக்கு ப்ரூஃப் இல்லை. ஓகே. ஒருவேளை இவங்க வீட்டில் மறந்து வச்சுட்டு வந்திருந்தா என்ன பண்ணுவாங்க? இவங்க சொல்கிறாங்க அந்த பேக்கில் அந்த நகை இல்லை, அப்போ கார் எடுத்துகிட்டு போனால் அந்த பையன் தான் எடுத்திருப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்க நகையை எங்கே தொலைச்சாங்கன்றதுக்கான ப்ரூஃப் இல்லை. நகையை இவன் தான் எடுத்தான் அப்படின்றதுக்கும் ப்ரூஃப் இல்லை. இப்போ சப்போஸ் நகையை எடுத்திருந்தானா இவங்க போலீஸ் ஸ்டேஷன் வர்ற டைமில் இவன் வீட்டுக்கு போயிட்டு அங்கேருந்து வேறு யாருக்காவது செல்ஃபோனில் பேசி அங்கே கொண்டு போய் நகையை கொடுத்து இல்லை அடைபானம் வச்சு இல்லை அந்த நகையை உருக்க ஏற்பாடு பண்ணி அந்த மாதிரி ஏதாவது ஒரு சர்க்கம்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸ் வந்து இந்த பையனுக்கு அகெயின்ஸ்டாக இருக்கானா? எதுவும் கிடையாது. எதையும் இவங்க கண்டுபிடிக்கல. இவங்க பண்ணது சிம்பிளி பிரிட்டிஷ்காரன் மெத்தடில் போட்டு அடித்து இதை கண்டுபிடிக்கிறது தான். இது வந்து இந்த மெத்தடை வந்து டார்ச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து இந்த இந்த சட்டத்திலேயே பிஎன்எஸ்லேயும் சரி ஐபிசிலையும் சரி போலீஸ் டார்ச்சருக்குன்னு தனியான தண்டனைகள் எதுவும் இல்லை. ஆனால் விசாரணை சட்டம்னு ஒன்று இருக்குது. அந்த சட்டத்து அடிப்படையில் இவங்க விசாரிக்கிறது சிஆர்பிசிலேயே இருக்குது. விசாரணை சட்டம் இப்போ பிஎன்எஸ்ன்னு மாற்றிருக்காங்க. அதில் எப்படி விசாரிக்கணும்னுலாம் இருக்குது. அரெஸ்ட் பண்ணால் நீங்கள் வந்து 24 மணி நேரத்தில் சொந்தக்காரங்களுக்கு சொல்லணும். அதெல்லாம் நிறைய இருக்குது. இல்லை கோர்ட்டில் 24 ஹவர்ஸில் சப்மிட் பண்ணணும். கோர்ட்டில் சப்மிட் பண்ணணும். 24 சொந்தக்காரங்களுக்கு சொல்லணும். 7 வருஷத்துக்கு குறைவான தண்டனை உடைய குற்றம்னா அது நக்கீரன் வாங்கின ஒரு ஜட்ஜ்மெண்ட். அதை வந்து நீங்கள் வந்து ஸ்டேஷனில் பிணையிலேயே விட்டுடலாம். 7 வருஷத்துக்கு குறைவான தண்டனை பெறக்கூடிய ஒரு குற்றத்தை செய்தார் என்று நீங்கள் ஒருவரை கைது செய்து சிறைக்கு அனுப்ப வேண்டிய தேவையே கிடையாது. அவங்கள வந்து ஸ்டேஷன்லேயே பெயிலில் விட்டுடலாம். இது மாதிரி விசாரணை சட்டங்கள் இருக்குது. ஆனால் இந்த டார்ச்சர் அப்படின்ற இந்த விசாரணையில் நடைபெறக்கூடிய டார்ச்சர் இது மிக கொடுமையான ஒரு டார்ச்சர். வீரப்பன் காட்டில் மலைவாழ் மக்களை வந்து முழுக்க பிறப்புறுப்புல கரண்ட் வைக்கிறது, பெண்கள் உட்பட பெண்களுக்கு தான் குறிப்பாக பிறப்புறுப்புல கரண்ட் வைக்கிறது, அது இல்லாமல் அவங்கள நிர்வாணப்படுத்துறது, மலம் தின்ன வைக்கிறது, யூரினை குடிக்க வைக்கிறது, அப்பா முன்னாடி பொண்ணை நிர்வாணப்படுத்துறது, சொந்த மகன் முன்னாடி அம்மாவை நிர்வாணப்படுத்துறது, கொல்றது, அடிக்கிறது, சித்திரவதை பண்ணுறது எல்லாமே வீரப்பன் தேடுதல் வேட்டையின் போது வால்டர் தேவாரம் தலைமையில் மோகன் நவாஸ் அப்படின்ற ஒரு அதிகாரி மேற்பார்வையில் நடைபெற்ற டார்ச்சர். இது பேர் ஒர்க் ஷாப்னு சொல்லுவாங்க. இந்த டார்ச்சரை விசாரிக்கிறதுக்கான சட்டங்களே கிடையாது. அந்த மாதிரி ஒரு டார்ச்சர் தான் இந்த விசாரணை மெத்தடு. நீங்கள் சயின்டிஃபிக்காக அந்த பையனை என்னென்ன பண்ணால் நகையை எடுத்திருந்தானா அவன் எங்கே கொண்டு போய் வச்சான், உண்மையை கண்டறிய அப்படி ஒரு அறிவியல் பூர்வமான விசாரணை முறையே இன்னும் கிடையல இந்தியாவில். அறிவியல் பூர்வமான விசாரணை என்பது இருக்குது, அதுதான் நிற்கும். இப்போ நாளைக்கு கோர்ட்டில் போகும்போது கூட இந்த பையன்தான் திருடினான்றதை நீங்கள் எப்படி நிரூபிப்பீங்க? திருடின இந்த பையன் வந்து அங்கே போனான், அந்த கடைக்கு போனான், அந்த சேட்டுக்கிட்ட கொடுத்தான், சேட்டோட வாக்குமூலம் இருக்குது அப்படின்னு. இப்போது ஒரு குழந்தைய ஒரு சின்ன பையனை வந்து பூவை ஜெகன்மூர்த்தியும் ஏடிஜிபியாக இருந்தவரும் சேர்ந்து கடத்தினாங்கன்னு சொன்னாங்க. அப்போது அதில் ஈடுபட்ட மகேஸ்வரின்றவருடைய வாக்குமூலம் இருக்குது. இந்த மாதிரி பூவை ஜெகன்மூர்த்தியும் ஏடிஜிபியும் சேர்ந்து தான் கடத்தினாங்க அப்படின்னு ஒரு வாக்குமூலம் இருக்குது. அதில் மகேஸ்வரின்னு ஒரு பெண் காவல் எஸ்ஐ ஈடுபட்டிருக்காங்க, அவங்களோட வாக்குமூலம் இருக்குது. இது மாதிரி சர்க்கம்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸ் தான். பார்த்தவங்களாம் இருக்காங்க. போலீஸுன்னு போட்ட சைரன் வச்ச காரில் தான் வந்து அந்த குழந்தை கடத்தப்பட்டது, திரும்பி கொண்டு வந்து விடப்பட்டதும் போலீஸ் வச்சு சைரன் வச்ச காரில் தான் கொண்டு வந்து விடப்படுது. இதெல்லாமே எவிடன்சஸ்.
இதெல்லாம் வந்து சர்க்கம்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸ். அதுக்கு வந்து இப்போ நம்ம அஸ்ரா கார்க்குன்னு ஒரு போலீஸ் ஆஃபீஸர் நார்த் ஜோன் ஐஜியாக இருக்கார். அவர் வந்து டெலிஃபோன் ரெக்கார்டை கட்டுறாரு கோர்ட்டில். இந்த மாதிரி மகேஸ்வரியும் பூவை ஜெகன்மூர்த்தியும் ஏடிஜிபியும் ஃபோனில் பேசியிருக்காங்க. மகேஸ்வரி போய் பூவை ஜெகன்மூர்த்தியை ஒரு லாட்ஜில் 2 மணி நேரம் சந்தித்து பேசியிருக்கு. கால் ரெக்கார்டு, கால் லாகு, 2 மணி நேரம் சந்தித்து பேசின ஃபோட்டோ ஃபுட்டேஜு எல்லாத்தையும் காட்டும்போது தான் நீதிமன்றம் சொல்லுது அந்த ஏடிஜிபி ஜெயராமும் பூவை ஜெகன்மூர்த்தியும் வந்து குற்றவாளிகள், இவங்களை வந்து கைது பண்ணுங்க அப்படின்றாங்க. ரைட்டு. அப்போ கூட போலீஸ் வந்து ஜெயராமை கைது பண்ணல, அவங்க ஃப்ரீயாக தான் விட்டு விசாரிச்சுட்டு விட்டுட்டாங்க. அவர் சிட்டிங் ஏடிஜிபி, டிஜிபிக்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய அதிகாரி. ஸோ இந்த மாதிரி சயின்டிஃபிக் எவிடன்ஸ்குள்ளே இந்த விஷயங்கள் போகவே இல்லை. சும்மா கூப்பிட்டு உட்கார வச்சு கண்ட மேனிக்கு அடிச்சுன்னா கிட்டத்தட்ட கொலை பண்ணியிருக்காங்க. என்ன நகை எங்கே இருக்குன்னு சொல்கிறான்னு அடி. அவன் தம்பி ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறான், என்ன 1/2 மணி நேரம் அடித்தாங்க, என்னை அடிக்கிறத பார்த்தோன்னே எங்கள் அண்ணன் சொல்லுவான்னு சொல்லி நினச்சாங்க. எங்கள் அண்ணன் சொல்லலை, அவன் எடுக்கலை, அவன் சொல்லலை. இப்போ எஃப்ஐஆரில் என்ன சொல்லுது, போலீஸ் விசாரணையின் போது ஃபிட்ஸ் வந்து அவர் இறந்துட்டாரு. அது உண்மையிலே ஃபிட்ஸ் வந்து ஃபிட்ஸ் வந்து பலகீனமானவர் தான். போலீஸ் விசாரணைனா எங்கடா எஃப்ஐஆர், எத்தனை மணிக்கு கம்ப்ளைண்ட்? கிட்டத்தட்ட ஒரு அடியாட்கள் கூட்டு ஒருத்தர் அடிச்சு கொண்ட கணக்கு தானே. அதே தான். இப்போ போலீஸுக்கும் அடியாளுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. ஒரு போலீஸ் விசாரணைங்கிறது மக்களை பாதுகாப்பதற்காண்டி, அடியாள் மக்களை பாதுகாக்கிறதுக்கு இல்லை. அவன் தனிப்பட்ட விரோதத்தை இது பண்ணா இல்லாட்டி யார்ட்டையும் கூலி வாங்கி கூட அடிக்கலாம். இப்போ கிட்டத்தட்ட போலீஸ் ரெக்கார்டு படி அவர் அக்யூஸ்டோ குற்றம் சாட்டப்பட்டவரோ எதுவுமே கிடையாது. அப்போ நீ பாட்டை கூட்டி போய் ரூம்ல வச்சு கும்முன்னு கும்மி கொண்டா அது என்ன கணக்கில் வரும்? 5 பேர் அடிச்சிருக்கீங்க, ஒருத்தர் இல்லை. அதில் ஒருத்தர் செத்து போயிட்டான், விட்டுருந்தா 5 பேரும் செத்து போயிருப்பாங்க. இப்போ மீதி பேர் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க. ஹாஸ்பிட்டலில் அடி, அவங்களுக்கு எல்லாருக்குமே அடி, பைப்பு வச்சு பிச்சை எடுத்திருக்காங்க. அது இல்லாமல் மிளகா பொடியை வந்து வாயில் ஊற்றிருக்காங்க கரைச்சி எரியணுன்றதுக்காக. இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. அப்போ நீங்கள் யார்? அப்போ இது ப்ரெஷர் வந்து இப்போ நம்ம விசாரிக்கும் போது என்ன தெரியுதுன்னா, ப்ரெஷர் வந்து அந்த மாவட்டத்தில் இருக்கிற ஒரு விவிஐபி கிட்டேருந்து ப்ரெஷர் வந்திருக்கு, இந்த மாதிரி கண்டுபிடிச்சி கொடுங்கன்னு சொல்லிட்டு எஸ்பிக்கு வந்திருக்கு. எஸ்பி அவரோட ஸ்பெஷல் டீமாக அமைச்சிருக்காரு. எஸ்பியோட ஸ்பெஷல் டீம்னும் போது அந்த ஊர்லலாம் வந்து அவங்க சட்டம் ஒழுங்கெல்லாம் பார்க்க மாட்டாங்க. சட்டம் நியாயம் நீதிலாம் இல்லை, பின்னாடி ஒரு ஸ்ட்ரைக்கிங் ஃபோர்ஸ்னு வரும், இறங்கும் அடிக்கும். ஏன்னா ரவுடிசம் மிகுந்த மாவட்டம் முக்குளத்தூர், நாடார், தேவேந்திர குல வேளாளர்னு எல்லாருமே மோதக்கூடிய ஒரு மாவட்டம். அப்போ எஸ்பியோட ஸ்ட்ரைக்கிங் ஃபோர்ஸ்னால் அது எப்படி இருக்கும்? இறங்கி அடிக்கும், பார்க்கவே மாட்டாங்க. ரைட்டா? இதில் வந்து அந்த ஸ்ட்ரைக்கிங் ஃபோர்ஸில் எல்லா கேஸ்டையும் போட்டிருப்பாங்க. ஏன்னா அப்போ பிரச்சனை வராது. இதில் கூட பார்த்தீங்கன்னா 2 பேர் கள்ளரு, 2 பேர் அகமுடையாரு, 2 பேர் தேவேந்திர குல வேளாளர், 6 போலீஸில். அது வேணும்னே பார்த்து தான் போட்டு வச்சிருப்பாங்க. முக்குளத்தூர் சேர்ந்து அடிச்சு கொண்டுட்டாங்க, செத்தவர் நாடாரு. சரிங்களா? ஜெயராஜ் பெனிக்ஸில் வந்து சாத்தாங்குளத்தில் வந்து அடிச்சுட்டு, அது அஃப்கோர்ஸ் ரெக்கார்டோட தான் அடிக்கிறானுங்க, ரெக்கார்டாவது இருக்குது. அதில் அடிச்சுட்டு ஹாஸ்பிட்டல் கொண்டு போகிறப்ப தானே அவர் இறக்குறாரு. கொண்டு போகிறப்ப அது கூட கடம்பூர் ராஜு சொன்னார், இது லாக்அப் டெத் கிடையாது, லாக்அப்ல சாகலைங்க, ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் 2 நாள் கழிச்சு தான் செத்தாரு. கடம்பூர் ராஜு ஏதோ ஸ்டேட்மெண்ட் விட்டு சர்ச்சையாச்சுல அந்த சமயத்தில். ஆமாம், அப்படிதான். அதுதான் அங்கே கொண்டு போகும்போதே அடிகள் எல்லாம் மறைக்கிறாங்க. ஆனால் அங்கே இருக்கிற டாக்டர் வந்து அந்த அடி எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணுறாரு. அவர் அந்த ரெக்கார்டை தான் நக்கீரன் வெளியில் போடுது. ஸோ இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து ஒரு படுகொலை. இது வந்து ஜெயராஜ் ஃபெனிக்ஸ் மர்டரை எதிர்த்து இயக்கம் நடத்தி ஆட்சிக்கு வந்த திமுக கிட்டேருந்து இதை நம்ம எதிர்பார்த்தோமா? இன்னைக்கு வந்து அவங்கள வந்து கொலை வழக்கில் உள்ள தள்ளுறீங்க. உயர் நீதிமன்றத்தில் இன்னைக்கு வழக்கு வருது, ரைட்டுங்களா? எஸ்பியை வந்து சஸ்பெண்டில் பண்ணியிருக்கீங்க, கிட்டத்தட்ட வேக்கண்ட் ரிசர்வில் வச்சுருக்கீங்க அவரை. இது வந்து கண்கிட்ட பின்பு சூரிய நமஸ்காரம். இதை வந்து நம்ம உதயசூரியன் கிட்ட எதிர்பார்க்கலையே. உதயசூரியன் கிட்ட நம்ம இதை எதிர்பார்க்கலையே. இதுல அரசோட தப்பு அல்லது ஜாக்கிரதை இல்லாத தனம்
எங்கேருந்து வருது? அரசு இதை எப்படி தடுத்திருக்கலாம் இப்போ இவ்வளோ பெரிய சம்பவத்தை? இவ்வளோ பெரிய சம்பவத்தை எப்படி தடுத்துருக்கலாம்னா, நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து போலீஸை வந்து டெமோக்ரட்டைஸ் பண்ணியிருக்கணும். போலீஸோட நடைமுறைகளை வந்து சரி பண்ணியிருக்கணும். மோசமான காவல்துறை அதிகாரிகளை வந்து நீக்கியிருக்கணும். காவல்துறை அதிகாரிகள் மீதான கண்காணிப்பை இது பண்ணணும். இப்போ ஏடிஜிபி டேவிட்சன் தேவாசீர்வாதம் தான் இருக்கார். ஏடிஜிபி லா அண்ட் ஆர்டர் டேவிட்சன் தேவாசீர்வாதம் தான் இருக்கார். அவர் தான் இதுக்கு பொறுப்பு. அதுக்கு மேலே சங்கர் ஜிவால் இருக்கார், டிஜிபி. அவர் தான் இதுக்கு பொறுப்பு. இவங்க 2 பேர் பொறுப்பும் வந்து சாதாரண பொறுப்பு கிடையாது. இவங்க 2 பேரும் இதை மானிட்டர் பண்ணியிருக்கணும். ஒரு கம்ப்ளைண்ட் வந்து வருதுன்னா அதை வந்து முதல்ல வாங்க ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் எழுதி கொடுங்க. எழுதி கொடுத்தாச்சு. சிஎஸ்ஆர் இந்தாங்க சிஎஸ்ஆர். அதுக்கப்புறம் யார் குற்றவாளி இருந்தீங்க, குற்றவாளி இந்தாங்க எஃப்ஐஆர், இந்தாங்க எஃப்ஐஆர். அதுக்கப்புறம் விசாரணையில் சயின்டிஃபிக்காக என்னென்ன பண்ணியிருக்கணும், எங்கெங்கே போயிருக்கான் வந்திருக்கான். இல்லை, இந்த விசாரணை முறையில் காவல்துறையினருக்கு இந்த அறிவியல் பூர்வமான வழிமுறைகள் இருக்குங்கிறது தெரியுமா? இல்லை அது குறித்து ட்ரைனிங் கொடுக்கறது இல்லையா? ட்ரைனிங்கே இப்படி அடிச்சு இல்லீகலாக அடிச்சு வாங்குங்கன்னு சொல்லி தராங்களா? ஏன் இப்படி நடக்குது லாக்கண்டது? இது என்ன சொல்கிறானுங்க போலீஸில் கேட்டால், இது வந்து ஆக்குபேஷனல் ஹசார்டு அப்படின்றாங்க. ஆக்குபேஷனல் ஹசார்ட்னா இப்போ வண்டி ஓட்டுறவன் ஆக்சிடென்ட் பண்ணுவாங்க, அந்த மாதிரி போலீஸ்காரன் வந்து விசாரணையில் ஒன்று 2 பேர் செத்து போவான். விசாரணைனா இப்படி தான் நடத்தணும், இப்படி தான் புரிதல். போலீஸோட புரிதல் என்பது இப்படி தான் இருக்குது. விசாரணை என்பது இப்படி நடத்தக்கூடாது. அதுக்கு ஏகப்பட்ட நடைமுறைகள் இருக்குது, விஷயங்கள் இருக்குது, கைதிகளுக்கே உரிய தன்மைகள்லாம் இருக்குது, உரிமைகள் இருக்குது, அதெல்லாமே சட்ட விதிகள் இருக்குது. அது அந்த சட்டம் எல்லாமே இவங்களுக்கு தெரியும். இதில் முக்கியமாக பார்க்க வேண்டியது ஜீவா, நீங்கள் வந்து எதிர்பாராத ஒன்றை செஞ்சாதான் அவன் மிரளுவான், எதிராளி மிரளுவான். அதாவது இப்படிலாம் சட்டம் இருக்கு. இப்போ விசாரணைக்குள்ள போகும்போதும் இப்போ ஒரு கைதி இருக்கானா அவனுக்கு லாயர் சொல்லி கொடுப்பான், எப்பா உனக்கு வந்து இந்த மாதிரி உரிமைகள் இருக்கு, இதெல்லாம் மீறக்கூடாதுன்னு. அதை மீறி ஒன்று நடந்தாதான் அவன் பயப்படுவான். அதுதான் இவங்க எதிர்பார்க்குறாங்க போலீஸ். அதை மீறி இப்போ சாதாரணமாக அடித்தா ஒருத்தன் வந்து பல்வீர் சிங்னு ஒருத்தன், ஆமாம், பல்ல பிடுங்கினது யாராவது கற்பனை பண்ணுவீங்களா? யாரும் எதிர்பார்த்துருக்க மாட்டோம். போலீஸ் அடிப்பாங்க மிரட்டுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்துருவோம். பல்ல போய் பிடிங்கிட்டு இருப்பான்னு எதிர்பார்த்துருக்க மாட்டோம்ல. அவன் உட்காந்து பல்ல பிடிங்கிருக்கான். ஆனா ராஜஸ்தான்ல அந்த ஸ்டைல் இருக்காமே, அந்த இந்த அவன் அவங்க நார்த் இந்தியாவில் பல்ல பிடுங்குற மாதிரியான ஒரு ட்ரீட்மெண்ட்டை அவங்க செஞ்சுக்கிட்டு தான் இருந்திருக்காங்க. அங்கே இந்த அளவுக்கு ஹியூமன் ரைட் அவேர்னஸ்லாம் ராஜஸ்தான்ல கிடையாதுல்ல. கை உடையுது எல்லாருக்கும், அது இங்கேயே நடக்குது. பாத்ரூம்ல விழுறாங்க. சென்ட்ரல் ஜெயில் கணக்கு பிரகாரம் ஒரு வழக்கறிஞர் போட்டு வாங்கினதா சொன்னாங்க. அதாவது 390 பேர் சென்னை சென்ட்ரல் ஜெயிலில் கை உடைஞ்சவன் இருக்கான், கால் உடைஞ்சவன். இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக காலில் சுடுறது, கையில் சுடுறது, இதெல்லாம் வந்து போலீஸ் மெத்தடு. நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? அப்போது எதிர்பாராத ஒன்றை செய்யறது, இதுக்கு பேர் தான் டார்ச்சர். இந்த டார்ச்சர் தான் வீரப்பன் எபிசோடில் நடந்தது. இந்த டார்ச்சர் தான் பல உண்மைகளை வர வைக்கும்னு இவங்க நம்புகிறாங்க. போலீஸோட பிரிட்டிஷ் போலீஸோட எழுதப்படாத சட்டம் இதான். சுதந்திரத்துக்காக போராடினப்போ அவங்கள வந்து அந்த சுதந்திர போராட்டத்தோட வேகத்திலேருந்து தவிர்க்கிறதுக்காக இது மாதிரி பண்ணுறது. இப்போ மிசா வந்து சிறையில் வந்து ஸ்டாலின் வந்து அடைப்படுறாரு. அப்போ ஸ்டாலினுக்கு விழுந்த அடிகளை வாங்கின சிட்டிபாபு தானே செத்து போனார். ஆமாம் ஆமாம். அப்போ அங்கே அடிகள் எதுக்கு? நீ வந்து மிசா சட்டத்தை எதிர்த்து போராடக்கூடாது, உன்னுடைய போராடக்கூடிய வலிமையை நீர்த்து கட்டுறது, இதான சட்டம். ரைட்டா? இன் லவ் அண்ட் வார் எவ்ரி திங் இஸ் ஃபேர் என்னுவாங்க. அதாவது காதலிலும் போரிலும் எல்லாமே நியாயம்தான். அந்த மாதிரி இவங்க வந்து ஒரு போர் மாதிரி சிச்சுவேஷனை இங்கே கிரியேட் பண்ணுறாங்க. அந்த போரில் அடி நியாயம். ஜெய்பீம் படத்தை பார்த்து முதல்வர் வந்து வருத்தப்பட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி மிசா கொடுமைகளுக்கு உள்ளானதில் முக்கியமான ஆள் நம்ம முதல்வர். வரலாற்றில் பதிவு செய்யப்பட்ட கொடுமைகள் இதெல்லாம், மிசா கொடுமைகள். ரைட்டுங்களா? இப்போ ஸ்டேன் சாமி மாதிரி ஆட்களுக்கு ஸ்ட்ரா கூட குடிக்க. ஆமா ஆமா, அவருக்கு கை நடுங்குது, ஒரு ஸ்ட்ரா கொடுங்கன்னா கிடையாது, அவர் தீவிரவாதி, ஆபத்தானவர் சொன்னாங்களா? இது வந்து எதிர்பாராத கொடுமை. என்ன எதிர்பார்ப்பாங்க எல்லாரும்? கை நடுங்குது, வயசானவர், 70 வயசுக்கு மேலே ஆனவர், அவருக்கு ஒரு ஸ்டாக் கொடுப்பாங்கன்னு தானே எதிர்பார்ப்பாங்க. கிடையாது, அது கூட கொடுக்கக்கூடாது.
அது கூட கொடுக்கக்கூடாது. இந்த சிறைத்துறை, காவல்துறை, இந்த விஷயங்கள்ல எல்லாத்துலேயுமே பிரிட்டிஷ்காரன் தான். இப்போ தூத்துக்குடி துப்பாக்கி சூடில் சுட்டவன் கான்ஸ்டபிள் எல்லாம் தண்டனைக்குள்ளாயிட்டான். ஆனால் சுட்ட ஆஃபீஸர்ஸ் என்னன்னா ஒருத்தன் கூட தண்டனைக்குள்ளாகல. குட்கா முறைகேடு, தினகரன் ஒரு போலீஸ் ஆஃபீஸரு குட்கா முறைகேடில் ஈடுபட்டார். அவர் ஜார்ஜ்னு ஒரு கமிஷனரு குட்கா முறைகேடில் ஈடுபட்டார். ரைட்டா, ஒரு டிஜிபி இருந்தார், அவரும் குட்கா முறைகேடில் ஈடுபட்டார். அவங்களுக்கு என்ன தண்டனை கிடைச்சது? ராஜேஷ் தாஸ்ன்னு ஒருத்தருக்கு மட்டும் செக்ஸ் குற்றச்சாட்டில் ஈடுபட்டாருன்னு சொல்லிட்டு தண்டனை கிடைச்சது. ஜெயராம்னு ஏடிஜிபி ஒருத்தர் ஒரு குழந்தையவே போலீஸ் சைரன் போட்ட காரில் வச்சு கடத்தியிருக்காரு. அவருக்கு என்ன ஒரு நாள் லாக்அப் கூட கிடையாதா? ஆனஸ்டாக உட்கார வச்சு விசாரிக்கிற போலீஸை சல்யூட் அடிச்சுலாம் அனுப்புகிறாங்கண்ணா. இல்லை, ஏடிஜிபியை கைது செய்யக்கூடாதுன்னு சுப்ரீம் கோர்ட்டு சொல்லுச்சு. இந்த இப்போ சமீபத்தில் ஜெகன்மூர்த்தி இதில் கூட அதுக்காக கைது செய்வீங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுச்சு. அவங்க மீது நடவடிக்கை எடுப்பீங்களா? இப்போ ஜெகன்மூர்த்தி வழக்கில் நம்ம பேசுனதுக்கு அப்புறம் அந்த கேஸில் ஏடிஜிபியெல்லாம் எப்படி நீங்கள் கைது செய்யலாங்கிற மாதிரிலாம் கேட்டாங்க. அப்போது இந்த சிஸ்டமில் டோட்டலாக உங்களுக்கு வந்து உயர் போலீஸ் அதிகாரி வந்து சம்மந்தப்பட்டானா அவனை கைது பண்ணக்கூடாது. தூத்துக்குடி துப்பாக்கி சூட வந்து உத்தரவிட்ட ஒரு அதிகாரி வந்து எனக்கு தெரிஞ்சு சென்னையில் காவல்துறை அதிகாரியாக இருந்து பெரிய அளவுக்கு கோல வச்சிருக்காரு. அவர் அருணா ஜெகதீசன் கமிட்டியும் வந்து அவர் மேலே நடவடிக்கை எடுன்னு சொல்லி ரெக்கமெண்டேஷன் பண்ணுறாங்க. தூத்துக்குடியில் துப்பாக்கி சூடு நடத்தினவரை என்ன நடவடிக்கை எடுத்தீங்க நீங்கள்? ஒரு நடவடிக்கையும் கிடையாது. ரைட்டா, சாத்தாங்குளம் சம்பவத்தில் சில நடவடிக்கைகள் ஏற்பட்டிருக்கு. மற்றபடி பெரிய அளவுக்கு இதுவரைக்கும் நடந்த லாக்அப் டெத்துக்களில் பெரிய அளவுக்கு அதிகாரிகள் ஒரு கேஸு 25 வருஷம் கழித்து ட்ரையலுக்கு வந்து 25 வருஷம் கழித்து ஒரு டிஎஸ்பிக்கு தண்டனை கோர்ட்டு கொடுக்குது. 25 வருஷம் ட்ரையலுக்கு அப்புறமா தண்டனை கிடைக்குது. அப்போது அவங்க வரம்பு மீற மாட்டாங்களா? அடிக்க மாட்டாங்களா? அவங்க வேலையே விசாரிக்கிறது தான். அப்போ அவங்க எல்லை மீறி அடிக்கிறாங்க, போகிறாங்க. இந்த டார்ச்சர்ன்ற சப்ஜெக்டுக்கு நிறைய விளக்கங்கள் இருக்குது. இந்த விஷயத்தில் அஜித்குமார் விஷயத்தில் நீங்கள் வந்து ஒரு முக்கியமான திமுக விஐபி ஒருத்தர், திமுக விவிஐபி அந்த மாவட்டத்தை சார்ந்தவர் ஒருத்தர் ரெக்கமெண்ட் பண்ணுறாரு. அவர் எஸ்பி கிட்ட சொல்கிறாரு, எஸ்பியோட ஸ்பெஷல் பட போகுது. அதாவது ஏதாவது செய்யுங்க, எப்படியாவது செய்யுங்க, டார்ச்சர் பண்ணுங்கிற அளவுக்கு உத்தரவு வருதா? இல்லைன்னா போலீஸ் இவ்வளோ தூரம் பண்ணாது. இப்போ வந்து நீங்கள் எடுத்த உடனே அவன் அடிச்சுட்டான், கொன்னுட்டான், பிரச்சனை ஆகுது. பிரச்சனை ஆன உடனே இந்த அரசு வந்து ரியாக்ட் பண்ணுது, அவங்கள வந்து சஸ்பெண்ட் பண்ணுது, எல்லாமே பண்ணுது. ஆனால் இதே அரசு வந்து அவங்க மேலே 302 போட தயங்குது. திமுக மாவட்ட செயலாளரை வச்சு பஞ்சாயத்து பேசுது. ஏன்? இதுதான் வந்து எதிர்ப்பை கிளப்புது, மக்கள் மத்தியில் எதிர்ப்பை கிளப்புது. ஜஸ்டிஸ் ஃபார் அஜித் குமார்ன்ற ஒரு ஹேஷ்டேக் வந்து ட்விட்டரில் ட்ரெண்ட் ஆகுது. இதை நீங்கள் அவாய்ட் பண்ணியிருக்கலாம்ல. இதை லா அண்ட் ஆர்டர் பார்க்கக்கூடிய டேவிட்சன் தேவாசீர்வாதமும் சங்கர் ஜிவாலும் என்ன பண்ணுறாங்க? இதை அவாய்ட் பண்ணியிருக்கலாம்ல. முதல்ல சஸ்பெண்ட் பண்ணிடுறீங்க, ரைட், நல்லது. இல்லை, கைது செய்ய வாய்ப்பு இருக்கா? எப்போவுமே இந்த மாதிரி சமயத்தில் கொலை செய்யப்பட்டாலோ பல்லு பிடுங்கப்பட்டாலோ எனக்கு தெரிஞ்சு இடை நீக்கம் இந்த மாதிரி விஷயங்கள் வந்துடுது. அதுக்கப்புறம் அவங்க திருப்பி ஜாயின் பண்ணிடுறாங்க. ஒரு கைதுங்கிற அளவுக்கு போகணுங்கிறத இப்போ வந்து கூட்டணி கட்சிகளே கோரிக்கை மாதிரி வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ வந்துருச்சா? கைது பண்ணி ஜெயிலில் அடிச்சிட்டாங்களே, 302 கேஸ் போட்டாங்களே, சிபிசிஐடிக்கு விசாரணையை மாற்றிட்டாங்களே. அப்போது டிஜிபி சங்கர் ஜிவால் என்ன பண்ணியிருக்கணும்? சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. சஸ்பெண்ட் பண்ணிவிட்டு இந்த வழக்கை வந்து சிபிசிஐடிக்கு மாற்றி விசாரணை பண்ணி முதல்ல வந்து அவங்கள கைது பண்ணி குற்றவாளிகள், அவங்க தான் அடிச்சிருக்காங்க, அவங்க அடித்து தான் செத்துருக்காங்க, கைது பண்ணி அவங்கள வந்து சிறைக்கு அமைச்சிருந்தா 302 போட்டு இவ்வளோ பிரச்சனையாக வந்திருக்காங்க. எல்லாரும் அரசை பாராட்டியிருப்பாங்களே. நீங்கள் ஏன் கேப் கொடுத்தீங்க? நீங்கள் ஏன் பஞ்சாயத்து பேசுனீங்க? அப்போ திமுக மாவட்ட செயலாளரை வச்சு பஞ்சாயத்து பேசி இந்த பிரச்சனையை அமுக்க பார்க்குறீங்க. ஏன் அமுக்க பார்க்குறீங்க சார்? ஏதாவது இதெல்லாம் வந்து சாத்தாங்குளம் சம்பவம்லாம் வந்தப்புறம் ஒரு அரசியல் ரீதியாக விழிப்புணர்வு பெற்று திமுகவுக்கு வாக்களித்த மக்களுக்கு அந்த சாத்தாங்குளம் சம்பவத்திலேருந்து நீங்கள் பெற்ற அனுபவம் என்ன? ஜெய்பீம்லேருந்து நீங்கள் பெற்ற அனுபவம் என்ன? விசா கொடுமைகள்லேருந்து நீங்கள் பெற்ற அனுபவம் என்ன? இந்த அனுபவங்கள் எதுவுமே உதயசூரியனுக்கு வரலையே.
ரைட்டா? நீங்கள் வந்து மறைக்க பார்க்குறீங்க. அந்த மறைக்க பார்க்கறது தான் மக்கள் மத்தியில் கோவத்தை உருவாக்குது. கோவம் மிக அதிகமாக வந்தோன்னா அது நீதிமன்றத்துக்கு போகுது. நீதிமன்றத்துக்குள்ளே போச்சுன்னா அது வேற மாதிரி ஆயிடுன்றதுனால சங்கர் ஜிவாலும் டேவிட்சன் தேவாசீர்வாதமும் சிபிசிஐடி விசாரணைக்கு உள்ளாக்கி அவங்கள 302 போட்டு சிறைக்கு அனுப்புறீங்க. ஸோ எதிர்ப்பின் வீரியம் அதிகமாக நீங்கள் வந்து நடவடிக்கை எடுக்கிறீங்க. சப்போஸ் எதிர்ப்பே வரலன்னா செஞ்ச அநியாயம் நியாயமாகி விடுமா? எதிர்ப்பில்லாத அநியாயம் நியாயமா? கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னா அப்படின்னு சொல்லுவோம்ல, கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னா கேப்பையில் நெய் வடியுதுன்னு சொல்லுவாங்கடா. அப்போ கேட்கறதுக்கு ஆள் இல்லாதவர்கள், குரலற்றவர்களின் குரல், அங்கதான் குரலற்றவர்களின் குரல் வருது. குரலற்றவர்களின் குரல் மதிக்கப்படாமல் போகுமா? ஓட்டு போட்டவர்களுக்கும் ஓட்டு போடாதவர்களுக்கும் நான் முதல்வர்னு முதல்வர் சொன்னதே வந்து அந்த குரல் எழும்பாதவர்களுடைய குரலா இருக்க தானே சொன்னாரு. அப்போ இந்த லேப்ஸ் எப்படி, போலீஸோட லேப்ஸ் எப்படி, இன்னும் எத்தனை லேப்ஸை நீங்க பார்ப்பீங்க? எத்தனை லேப்ஸை பார்ப்பீங்க? இதே சங்கர் ஜிவாலையும் டேவிட்சன் தேவாசீர்வாதத்தையும் வச்சுக்கிட்டு இன்னும் எத்தனை லேப்ஸை பார்ப்பீங்க? இப்போ முதலமைச்சர் என்ன செய்யணும்னு நீங்கள் ஒரு மூத்த பத்திரிகையாளராக தமிழ்நாடு அரசுக்கு கோரிக்கை வைக்கிறீங்க? முதலமைச்சர் வந்து முதல்ல வந்து சட்டம் ஒழுங்கு டிஜிபியை மாற்றணும். அவர் வந்து ஹீ இஸ் நாட் ஃபிட், இதுக்கான ஆள் அவர் கிடையவே கிடையாது. ஏற்கனவே இருந்த சைலேந்திர பாபு வந்து ஸ்ரீமதி விஷயத்தில் என்ன பண்ணாருன்னு நம்ம மணிக்கணக்கில் உட்காந்து பேசியிருக்கோம். ஸ்ரீமதி விஷயத்தை எப்படி மிஸ்ஹேண்டில் பண்ணார், தப்பாக ஹேண்டில் பண்ணார் அப்படின்னு சொன்னார். முதல்ல எடுத்தோடனே அந்த பள்ளிக்கும் இந்த சம்பவத்துக்கும் தொடர்பு இல்லைன்னு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. அதனால இன்னைக்கு குற்றவாளிகள் தப்பிச்சுட்டு இப்போ பாப்பா மோகன் பொண்ணவங்கலாம் வந்து கோர்ட்டில் போராடிக்கிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணுக்கு நியாயத்தை கேட்டு போராடிட்டு இருக்காங்க. அந்த நியாயத்தை வழங்கியிருக்க வேண்டிய ஆள் யார்? முதல்வர். இப்போ இந்த பையன் இறந்துட்டான், இவனுக்கு நியாயம் கிடைச்சிருச்சு, 302 கொலை வழக்கு போட்டீங்க, அவங்களாம் கைது பண்ணிட்டாங்க. ஸ்ரீமதியை நியாயமே கிடைக்கலையே, சுத்தமாக இன்னைக்கு வரைக்கும் கிடைக்கல. ஜஸ்டிஸ் ஃபார் அஜித் குமார் ஓரளவுக்கு நடந்தது, ஜஸ்டிஸ் ஃபார் ஸ்ரீமதி இன்னைக்கு வரைக்கும் நடக்கல. ஸோ இதில் வந்து ஒரு அவேர்னஸ் வேணும் போலீஸ்க்கு, எப்படி பண்ணணும், ஏதா பண்ணணும், எங்கே பண்ணணும் அப்படின்ற ஒரு அவேர்னஸ் வந்து வரணும். அந்த அளவுக்கான விஷயங்கள் வந்து போலீஸ் விசாரணை முறையில் மாற்றத்தை கொண்டு வரணும். இதுக்காக வந்து ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் ஒரு கமிட்டி போட்டு காவல் நிலைய செயல்பாடுகளை விசாரணை முறை பண்ணும். ஒன்று கூட பண்ணும் சார், காவல் நிலையத்தில் சிசிடிவி ஃபுட் வைக்கணும்னு சொல்லிட்டு உயர்நீதிமன்றம் பல தீர்ப்பு கொடுத்துருக்கு. இன்னைக்கு வரைக்கும் காவல் நிலையத்தில் சிசிடிவி கிடையாது, எந்த காவல் நிலையத்திலையும் கிடையாது. ஏன் சார் பண்ண முடியல? என்ன சார் ஆயிட போகுது? செலவு பண்ணலாம்ல. ஓட்ட செல் பஸ் ஓடி இருந்த இடத்துல இன்னைக்கு மின்சார பஸ் ஓடுற அளவுக்கு சென்னை நகர சாலைகளில் ஒரு நம்ம காணக்கூடிய காட்சி வந்து வித்தியாசமாக இருக்குல்ல உங்கள் ஆட்சியில். மகாராஷ்டிராவில் அதே மாதிரி ஒரு பஸ்ஸை காட்டுறாங்க, தாங்கவேல டிரைவர் ஓட்டுறான், முன்னாடி கண்ணாடியே கிடையாது, அந்த மாதிரிலாம் இருக்குது. ஆனால் இங்கே வந்து மின்சார பஸ்லாம் கொண்டு வரீங்களா? ஸோ வித்தியாசம், ஆட்சியில் வித்தியாசம், ஆட்சி முறையில் வித்தியாசம் இருக்குல்ல சார். ஒரே ஒரு அட்வைஸ் தான் சார், நீங்கள் வந்து ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போகிறாருன்னு பாட்டு பாடிக்கிட்டு ஒவ்வொரு கிராமத்துலேயும் நிகழ்ச்சி நடத்த வேணாம். ஒவ்வொரு கிராமத்திலையும் வரக்கூடிய சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை சீரியஸாக அட்ரஸ் கவனம் பண்ணி இனிமேல் வராமல் தடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும், இனிமேல் பற்றி வராமல் தடுக்கிறதுக்கு என்ன பண்ணீங்கன்னா, நீங்கள் அந்த கிராமத்துக்கு போய் ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போகிறாருன்னு கேம்பெயின் நடத்துறதுக்கு 100 மடங்கு சமம். அதுக்கான அவசியமே இல்லை. ஸோ உங்களுடைய கான்சென்ட்ரேஷன் வந்து இந்த எலெக்ஷன் வரப்போகுது, இந்த டைமில் வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் வராமல் பார்த்துக்கிறதுக்கான 300% கான்சென்ட்ரேஷன் வரணும். வந்தப்புறம் சஸ்பெண்ட் பண்ணுறீங்க, இப்போ எஸ்பி மேலே கூட நடவடிக்கை எடுக்கிறீங்க. ஆனால் நடுவில் ஏன் திமுக மாவட்ட செயலரை விட்டு பஞ்சாயத்து பேசுகிறீங்க? கண்டிப்பாக ரொம்ப இதில் இருக்கக்கூடிய சட்டம், காவல்துறை, அரசியல், இது எல்லா புள்ளிகளும் இணைந்து இந்த அஜித்குமாருங்கிற அந்த ஒரு சாமானியனை, ஒரு அப்பாவிய, பொருளாதாரத்தில் பின்தங்கிய ஒரு ஏழையினுடைய உயிரை வாங்கியிருக்கு அப்படிங்கிறது முக்கியமானது. இந்த மாதிரி எளியவர்கள், ஏழைகள் உயிர் போகும்போது பணக்காரர்கள் வரமாட்டாங்க. நம்ம போன்ற பத்திரிகையாளர்கள், ஊடகவியலாளர்கள்லாம் அந்த ஏழைக்கு சார்பாக, இல்லாதவர்களுக்கு ஆதரவாக இருக்கணும். அந்த வகையில்
அவர்கள் உயிர் போனதற்கு பின்னணியில் என்னென்ன அரசியல் இருக்குது, என்னென்ன விசாரணை மாற்றங்கள் அறிவியல் பூர்வமாகவும் ஆரோக்கியமானதாகவும் கண்ணியமாகவும் மாறணும், அதுக்கு என்னென்ன சீர்திருத்தங்கள் தேவைங்கிறத ஒரு புலனாய்வு பத்திரிகையாளராகவும் காவல்துறை அரசியல் எல்லாவற்றிலும் தொடர்புடைய உங்களுடைய அனுபவத்திலிருந்து இந்த விஷயங்களை தமிழ்நாடு அரசுக்கும் மக்களுக்கும் தெரிவிச்சிருக்கீங்க. பார்ப்போம், நல்ல மாற்றங்கள் இது மாதிரியான உரையாடல்கள் மூலமாக நிகழ்ந்தால் நன்றி. ஏன்னா இந்த மாதிரியான உரையாடல்கள் தான் மிகப்பெரிய மாற்றத்தை நிகழ்த்தி இருக்கு. இந்த மாதிரி தொடர்ச்சியான உரையாடல் மக்கள் மனதில், அரசியல்வாதிகள் மனதில் பார்ப்போம். அது மாதிரியான ஒரு உரையாடலாக இது இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நன்றி. வாய்ப்பளித்ததற்கு மிக்க நன்றி ஜீவா.